ஓகே, நந்தகுமார் சார், இப்போ புகழேந்தி சார் நம்மோட இணைஞ்சிருக்கிறாரு. அவர் பல்வேறு தகவல்களை இப்போ நம்மளோட வச்சிருப்பார். அவர் இது ஏற்கனவே இந்த சார் இந்த கூட்டணி உறுதியாகி எடப்பாடி பழனிசாமி மற்றும் அமித்ஷா, அண்ணாமலை எல்லாரும் கைகளை உயர்த்தி கூட்டணியை உறுதி பண்ணியிருக்காங்க சார். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார் இந்த கூட்டணி உறுதியானது தொடர்பா? புகழேந்தி சார். கூட்டணி உறுதி அன்னைக்கே நான் சொல்லிட்டேன். குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. டெல்லியிலே அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சார், கூட்டணி உறுதி ஆயிடுச்சு. அது கூட்டணி உறுதியானது சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாற்றும் அளவுக்கு அது போகுது பாத்தீங்களா? அதாவது கண்ணன், ஒரு விஷயத்தை சொல்றேன் நானு. நயினார் நாகேந்திரன் என்னுடைய நண்பர். பல வருட காலம் நாங்கள் பயணித்திருக்கிறோம். நேற்று கூட தமிழிசை அவருடைய தந்தையார் குமரி அனந்தன் அவர்கள் முன்னாள் கவர்னர் அப்பா இருந்தது போயிருந்தோம், பார்த்தோம். அப்பயே எனக்கு ஒரு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் நாகரிகமா சொல்லிட்டு வந்தேன். ஆனா உங்களுக்கு பிரச்சனை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அண்ணாமலை ஒரு போர்ஸா இருந்தாரு. அவரோட நிறைய மோதல்கள் எல்லாம் இருந்தது. அம்மாவை திட்டார் போனார், நானும் ஏத்து பேச எல்லாம் நடந்தது. அண்ணாமலை ஒரு போர்ஸா இருந்தார். 7 இடத்துல டெபாசிட் போச்சு, 13 இடத்துல வந்து மூணாவது இடத்துக்கு போயிடுச்சு. இனிமேல் ஏடிஎம்கே லைஃப் இல்ல, எடப்பாடி பழனிசாமி நம்ப முடியாது, இருந்தாலும் சரியில்லைன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்ல விரும்பல. என்ன பச்சை துரோகி அதெல்லாம் பேசினாரு, எல்லாம் நடந்தது. ஆனா அண்ணாமலை நீக்க இருந்தாலே இப்ப என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, அந்த போர்ஸ் குறையும். நீங்க ஒரு கட்சி இப்ப அவர் என்ன பண்ணுவார், கிளைம் பண்ணுவார் எடப்பாடி பழனிசாமி, நான் சொல்லிதான் பிஜேபி மாத்துச்சுன்னு சொல்லுவாரு. 14 மாநிலத்தில் ரூலிங் இருக்க ஒரு கட்சி ஒரு யாரோ ஒருத்தர் சொல்றான்றதுக்காக லீடர்ஷிப் மாத்திடுவாங்களா? இந்த மாதிரி கேள்விகள் எழும். இப்ப நான் என்ன கேக்குறேன், தேசிய முன்னிக்கூட்டி என்டிஎஃப் ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க அவங்க. இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஆகட்டும், இல்ல பிரதம மந்திரி ஆகட்டும், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைன்னு சொல்றோம். இல்லைன்னா தமிழ்நாட்டுல ஒண்ணு வேலைக்கு ஆகாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது பேஸ்டு டிஎம்கே ஏடிஎம்கே இந்த மாறுதல் பாலிடிக்ஸ் தான் இங்க 55 வருஷமா 57 வருஷமா ஓடிக்கிட்டு இருக்கு. இங்க நீங்க வந்து தேசிய கூட்டணி அமைக்கணும், யாரும் ஓட்டு போட மாட்டாங்க, ஆதரிக்க மாட்டாங்க. சோ தேர் இஸ் த டிஃபரன்ஸ் நவ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, கூட்டணி சேர்த்துக்கிட்டோம், ஆகவே நம்ம தான் எல்லா ஸ்டேட்ல இருக்க மாதிரி லீடிங்ல இருப்போம்னு நினைக்கிறாங்க. அது இங்க வேலைக்கு ஆகாது. இங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரை சொன்னாதான் ஓட்டு, புரட்சி தலைவி அம்மா பேரை சொன்னாதான் ஓட்டு. அப்படிதான் நயினார் நாகேந்திரன் வளர்ந்து வந்தார். ஆகவே 2 விதத்துல பிஜேபிக்கு இன்னைக்கு பாதிப்பு. நீங்க திடீர்னு ஏடிஎம்கேவோட இல்லன்னு சொல்லிட்டு வந்த எடப்பாடி பழனிசாமியோட சேர்ந்திருக்கீங்க, அதை மக்கள் ஏத்துக்குவாங்களா? ஏகப்பட்ட விரிசல், ஏகப்பட்ட தகராறுகள் எல்லாம் போயிருக்கு. நேற்று பாருங்களா, 11 பில்ல பெண்டிங் வச்சு கவர்னர் கதி. நாட்டுல இதையில மொழி பிரச்சனை, அது இது வக்போடு, இப்படி சிறுபான்மையர் பிரச்சனை, இது அத்தனைக்கும் ஈடு கொடுக்க வேண்டியிருக்கும். அப்ப அதிமுக அந்த வாக்குகளையும் இழந்துரும் பிஜேபி கூட சேரும்போது. ஆகவே நான் வந்து ஏன் சொல்றேன்னா, என்ன நடக்க போகுதுன்னு சொல்றேன். அம்மா கூட்டணியே வேண்டாம், நாங்க அதுக்கு பின்னாடி கூட்டணி வச்சு எல்லாம் தோத்து போயிட்டோம். சோ நவ் ஒரு லீடரை இறக்கி இன்னொரு லீடரை ஏத்தி நிறுத்தி என்ன பண்ணாலும் மக்களும் தொண்டர்களும் ஒத்துக்கணும் சார். என்னுடைய பார்ட்டியினுடைய கொள்கை உறுப்பினர் கூட நீங்க எடுத்துக்காதீங்க. ஆர்டினரி தொண்டனா சொல்றேன், இந்த கூட்டணி நான் ஏத்துக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஒரு சின்ன இப்போ வந்து அதிமுகவுக்குள்ள பல அணிகள் பிரிந்திருக்கும் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் வந்து அந்த கேள்வி வந்து எழுப்பப்பட்டது. இந்த மாதிரி அதிமுகவில் வந்து பல்வேறு அணிகள் இருக்குன்னா அதை ஒருங்கிணைக்கும் முயற்சியில் ஈடுபடுமா அப்படின்னு. அப்போ நாங்கள் உள்கட்சி பிரச்சனையில நாங்கள் தலையிட மாட்டோம், அது அதிமுகவின் உள்கட்சி பிரச்சனையை நாங்கள் கூட்டணி தொடர்பாக தான் பேசி முடிவு செய்தோம்னு அமித்ஷா வந்து அந்த பதில வந்து சொல்றாரு. ஆனால் எடப்பாடி பழனிசாமியின் முக்கிய நிபந்தனைகள் ஒன்று, நாங்கள் வந்து இந்த பிரிந்து போனவர்களை சேர்க்க மாட்டோம்னு இந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்த பின்னரும் வந்து அவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போதைக்கு நயினார் நாகேந்திரன் உங்க பழைய அதிமுக காரர் தான். 2019 அவர் போறாரு. அதுக்கு முன்னால 2 முறை அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினராக தான் அவர் இருந்திருக்கிறார். இப்போ ஒரு முறை தான் அவர் வந்து பாஜக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இந்த இணக்கமான ஒரு சூழ்நிலையில கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் உங்க கூட்டணியில இப்போ அண்ணாமலையை வந்து மாற்றிவிட்டு நயினார் நாகேந்திரன் தலைவராக பொறுப்பேற்க இருக்கிறார். அவர் பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே சட்டப்பேரவையில் இந்த நயினார் நாகேந்திரன் இருக்கைக்கு சென்று அதிமுக எம்எல்ஏக்கெல்லாம் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவித்த காட்சிகளையும் பார்த்தோம். அதன்படி தான் இப்போ நடந்திருக்குது. இந்த சூழ்நிலையில இந்த பிரிந்துள்ள அணிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சி அல்லது இணைக்கும் முயற்சியானது மீண்டும் ஒரு பின்னடைவை சந்தித்திருக்குதான் நினைக்கிறேன். இருக்குதா அல்லது அதுல அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் நினைக்கிறீங்களா சார்? ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா நீங்க சார், நீங்க ஒண்ணு ஓபனா நான் அடிச்சிடறேன். இப்ப நானு ஓபிஎஸ்ஸையும் கழட்டி விட்டு இன்னொருத்தர் பேர் சொன்னீங்க, அவரையும் கழட்டி விட்டு இந்த இவங்களையும் கழட்டி விட்டு திருமதி வி கே சசிகலா சின்னமாவையும் கழட்டி விட்டு ஒரு ஃபார்மேஷன் ஏற்படும் போது அது சக்சஸா போய் முடியாது. 10 தோல்வி ஆயிடுச்சு, ஆட்சி போச்சு, எம்பி எலெக்ஷன் போச்சு, எல்லாமே போச்சு, முடிஞ்சு போச்சு. நான் என்ன இன்னொரு கேள்வி எழுப்புறேன் அமித்ஷாவுக்கு, ஹோம் மினிஸ்டர், ஆனரபிள் ஹோம் மினிஸ்டர், மாண்புமிகு ஹோம் மினிஸ்டருக்கு அவங்க என்ன பிஜேபி இல்லாம இருக்காங்களா?
அவங்களும் இவரோட தானே இருக்காங்க. இவர் ஆன்சர் சொல்லல, தேர் வித் அஸ், நான் பாத்துக்கிறேன், அவங்க இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லல. அப்ப திருப்பியும் மோடி பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி உட்கார்ந்து ஓபிஎஸ் கட் பண்ணி வெளியே துரத்துன மாதிரி இப்ப ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறாங்க. அதே எனக்கு தெரியாது உள்கட்சி பிரச்சனைனா அப்ப முழுவதுமாக நீங்க பழனிசாமி நம்பி போறீங்க. வாங்க களத்துல பாப்போம், நோ ப்ராப்ளம், களத்துல சந்திக்க தயார். நான் இந்த கூட்டணியை நீங்க சொல்ல மாதிரி ஒற்றுமை ஏற்படாமல் பழனிசாமி தலைமையிலே கூட்டணி அமைந்தால் புகழேந்தி தமிழகம் முழுவதும் எதிர்த்து பிரச்சாரம் செய்வேன். மாற்று கருத்து இருக்காது. அதிமுக தொண்டர்கள் வானோங்கி பறக்கின்ற கொடியேந்திய தொண்டர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள்.